சண்முகம் தாத்தா ஆத்மா சாந்தியடையட்டும். ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. தர்மம் எடுத்து தர்மம் கொடுத்த தர்ம தலைவன் அவர். தர்மம் எடுத்து தர்மம் கொடுப்பார். கையில 100-200 சேர்ந்துச்சா, 500-1000 சேர்ந்துச்சா, ஒரு ஹோட்டலுக்கு ஒரு கையேந்தி பவன் மாதிரி வச்சிருப்பாங்க அங்க மலசுத்துறையில பொம்பளைங்க. அவங்க கிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்து எல்லா சாமிக்கும் சாப்பாடு கொடுத்துரு அப்படின்ட்டு போயிடுவார். ஆமா, வருஷ பொறுப்பு 1/1/2024. 1/1/2024. நீங்க சாப்பிட்டீங்களா? உசுறு போதா? என்ன சொல்றாரு? உயிர் இருக்கு அப்படின்றாரு. திருவண்ணாமலை கிரிவல பாதையில தான் எடுக்கிற ஒரு ரூபாய் தர்மத்தையும் தன்னை சுற்றி இருக்கிற சிவனடியார்களுக்காக தர்மமாவே செலவு செய்த ஒரு தர்மத்தின் தலைவனை, கலியுக தர்மரை, அவரை பத்தின தொகுப்பை நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஆமாங்க, சண்முகம் தாத்தா. சண்முகம் தாத்தா திருவண்ணாமலை கிரிவல பாதையில கிட்டத்தட்ட ஒரு 35-40 வருஷமா சிவனடியாரா இங்க இருந்தவர். நம்ம ஒன் டே ஃபுட் சர்வீஸ் முடிஞ்ச அளவுக்கு இங்க திருவண்ணாமலை லோக்கல்ல ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துல சேர்க்கலாம் நிறைய முயற்சி பண்ணோம். ஆனா எங்களால முடியல. சோ இங்க இருந்து கொஞ்சம் தொலைதூரத்துல புதுக்கோட்டை என்ற ஒரு ஊர்ல சண்முகம் தாத்தாவை ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்தோம். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக சண்முகம் தாத்தாவை மாதந்தோறும் அவருக்கு என்ன செலவாகுதோ அந்த செலவுக்கு உண்டான பணத்தை கொடுத்து பார்த்துட்டு வந்தோம். வயது மூப்பின் காரணமாக அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்த நல்லடக்கம் பண்ண இந்த வீடியோ நீங்க பாக்குற வீடியோ வரும். கிட்டத்தட்ட 350 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ஆசிரமத்துல அவர் சேர்த்து கண்காணிச்சுட்டு இருந்தோம். நீங்க கேட்கலாம், திருவண்ணாமலையில் இல்லையாப்பா ஆசிரமம் அப்படின்னாப்பா அப்படி இப்படின்னு கேட்கலாம். இந்த வீடியோ சண்முகம் தாத்தா ஆரம்பத்துல இருந்து இன்னி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வரவங்க, நாங்க என்ன பண்ணோம் அவர் என்ன பண்ணான்னு ஃபாலோ பண்ணிட்டு வர எல்லாருக்குமே என்ன நிகழ்வு நடந்ததுன்னு ஒன் டே ஃபுட் சர்வீஸ்ல ஒண்ணா பாத்தீங்கன்னா தெரியும். அப்படி இல்லைன்னா பார்ட் 2 வீடியோ போடுறேன், அதுல பாத்தீங்கன்னா புரியும். சண்முகம் தாத்தா இங்க இருந்து புதுக்கோட்டையில இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே 35-40 வருஷமா இந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை அண்ணாமலையாரை சுத்தி சுத்தி வாழ்ந்தவர். அண்ணாமலையாரின்னு சொல்லி அண்ணாமலையாருக்கு ஓம் நம சிவாய் ஓம் நம சிவான்னு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் எழுதின ஒரு மாபெரும் சிவனடியார். மழை, வெயில், குளிர், பசி, பட்டினி எல்லாத்தையும் பார்த்தவர் அவரு. கிட்டத்தட்ட இப்பயாவது கிரிவல பாதையில அன்னதானம் அப்படி இப்படி இந்த 2-3 வருஷமா நிறைய வருது. ஆனா அவர் 35 வருஷத்துக்கு முன்னாடி யார் அவருக்கு சோறு போட்டிருப்பாங்க? சோ இது எல்லாத்தையும் பார்த்த கடந்து வந்த ஒரு மனிதர். வயது மூப்பின் காரணமாக அவர்களோடு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. வயது மூப்பின் காரணமாக சில தொந்தரவுகளை சந்திச்சாரு. நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவார். கிரிவல பாதையிலேயே இப்ப எங்களை மாதிரி ஆட்கள் இல்லைன்னா இங்க இன்னைக்கு நிறைய பேர் கிரிவல பாதையில அனாதையா இறந்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி இந்த நல்ல உள்ளம் கொண்ட, தர்மம் எடுக்கிற காசையே தர்மம் கொடுக்கிற இந்த நல்ல உள்ளம் கொண்ட மனிதர் யாரும் இல்லாம ரோட்ல இறந்து கிடக்க கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல இங்க இருந்து நாங்க முதியோர் இல்லத்துல சேர்த்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமா பார்த்துக்கிட்டோம். வயது மூப்பின் காரணமாக இறந்துட்டாரு. சண்முகம் தாத்தா என்னதான் புதுக்கோட்டை ஆசிரமத்துல இருந்தாலும் அவர் இறந்த பிறகு அவருடைய உடலை திருவண்ணாமலையில தான் அடக்கம் பண்ணணும்னு, அது என்ன செலவானாலும் பரவாயில்லன்னு அவர் உடலை வர வச்சு திருவண்ணாமலை யமலிங்கம் எதிரில அவருடைய உடலை அடக்கம் பண்ணோம். ஏன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையாரை சுத்தி சுத்தி வந்தவர். ஓம் நம சிவா ஓம் நம சிவா நிறைய எழுதினவர். மிகவும் நல்ல மனிதர், தர்மவான். இந்த தர்மவானுக்கு இந்த நல்லடக்கம் செய்ததுல நாங்க பெரும் ஆத்ம திருப்தி அடைகிறோம். சண்முகம் தாத்தாவுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். ஓம் நம சிவாய. சண்முகம் தாத்தா ஆத்மா சாந்தி அடையட்டும். வணக்கம். புதிய நமது இல்லம் அறக்கட்டளையிலிருந்து தலைமை சேவகர் சந்திரசேகரன் பேசுறேன். இன்றைய தேதி 30/12/2024. சண்முகம் தாத்தா அவர்கள் கடந்த 1.5 வருடமா நம்ம இல்லத்துல பராமரிப்புல தான் அவங்க இருந்தாங்க.
சண்முகம் தாத்தாவை ஒன் டே ஃபுட் சாப்பாடு வழங்கிட்டு இருக்கிற வினோத்குமார் சார் இந்த மாதிரி சண்முகம் தாத்தாவை நீங்கள் அங்கே வச்சு பாதுகாத்துக்குங்க, இங்கே சரியான மழையாக இருக்குது, என்னால் அவரை சரியாக பார்த்துக்க முடியல, அவங்களுக்கு ஆன செலவுகளை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் 1.5 வருஷமாக வினோத்குமார் சார் தான் அவங்களுக்கு பணம் அனுப்பி நல்லபடியாக பார்த்துக்கிட்டாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் வினோத்குமாரை பார்க்கணும் அப்படின்னு சண்முகம் தாத்தா கேட்டுக்கிட்டாங்க. உடனே நான் அவங்களுக்கு வீடியோ கால் பண்ணி கொடுத்தேன். சாமி நீங்கள் நேராக வாங்க வினோத்குமார் அப்படின்னு சாமி சொன்னதை கேட்டு உடனே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வெள்ளிக்கிழமைக்கு நேரடியாக வந்து நல்லா பேசி பழகிட்டு அவங்களுக்கு ஐஸ்கிரீம்லாம் கூட்டிட்டு டாட்டாலாம் சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கு 9 மணி அளவில் இயற்கை மருந்து அடிச்சிட்டாங்க. சண்முகம் தாத்தா நம்மளை விட்டு போயிட்டாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. சண்முகம் தாத்தாவுடைய ஆத்மா சாந்தியடைய நாங்கள் எல்லாரும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். இப்போ சண்முகம் தாத்தா அவர்கள் வந்து நான் வினோத்குமார் சாருக்கு தெரியப்படுத்தினேன், ஐயா இந்த மாதிரி 9 மணிக்கு இயற்கை மருந்து அடிச்சிட்டாங்க, நீ உடனே திருவண்ணாமலைக்கு அனுப்பி வைங்க, இங்கே உள்ள இறுதி வேலையில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வினோத்குமார் சார் வேண்டுகோளுக்கு நாங்கள் சண்முகம் தாத்தாவை நான் வினோத்குமார் சார்கிட்ட அனுப்பி வைக்கிறேன். வினோத்குமார் சார் நீங்கள் நல்லபடியாக தாத்தாவை நல்லடக்கம் பண்ணிட்டு எனக்கு தெரியப்படுத்தணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். இன்னொரு காரணம்னா அவர் இங்க அடக்கம் பண்ணணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் பணம் செலவானாலும் பரவாயில்ல நீங்க வண்டியில கூட்ட அமைச்சிருக்கேன்ட்டேன். எல்லாரும் பண்ற அன்னதானம் வேற, ஒரு பிச்சை எடுத்து பண்ற அன்னதானம் வேற. ரொம்ப சரி, நேரம் அவ்வளவுதான். வயசாகி நைனா ஆகும் இல்லைங்க சாமி, 95 வயசு ஆகும்ல எனக்கு. அப்பயே காலையில 7 மணிக்கு உட்காந்து எழுதினாருன்னா 10-11 மணி வரையிலும் கூட அந்த நம்ம சிவாய ஓம் நம சிவாய எழுதுவார். பார்க்க மாட்டாரு. 1 லட்சத்துக்கு மேல எழுதியிருக்காரு சாமி ஓம் நம சிவாய. நான் படிக்கிறது கிடையாது, படிச்சது கிடையாது, நான் எழுத தெரியாது. இல்ல சாமி, அவரு எழுதுவாரு. அவர் எழுதுவாரு, படிச்சிருக்கிறாரு. அவர் படிக்கல சாமி, அவரும் படிக்கல. 5வது வரைக்கும் நான் 1ஆம் கிளாஸ்க்கு போலியே. அவர்தான் சாமி. ஒரு 35 வருஷம் இருக்குமா தாத்தா? இங்க வந்து ஒரு 30 வருஷத்துக்கு மேல இருக்குமா? எவ்வளவு வருஷம் இருக்கும்? 40 வருஷம். கிரிவல பாதையிலே 40 வருஷம் சிவனடியா தான் இருந்தாரு. 40 வருஷம் அவரும் ஆகுது. அவரு யாரு சாமி? எம்பத்துல மூச்சு வாங்குற ஒருத்தர் இருக்கு இல்லையா, அதான் துரோசர் கோயில் இருக்காரு. இப்ப இங்க இடத்துல ஆமா 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 பட்டினத்தார் கருப்பா இருப்பாரு. ராமநாத் இது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். அவரா? 35-40 வருஷம். 40 வருஷம். வினோத்குமார். குருஜி சொல்லுப்பா. தாத்தா இறந்துட்டாரு. சண்முக தாத்தா அடக்கம் பண்ண வந்திருக்கோம். சொன்னாங்க. ஆமா ஆமா, அதான் நீங்க இருந்தீங்கன்னா கூட வந்திருப்பீங்க. சரி, ஊருக்கு போயிருக்கீங்க. அதான் இன்னைக்கு காலையில தான் இறந்தாரு. சரி, நம்ம கிரிவல பாதையிலே அடக்கம் பண்ணிடலாம். ஏன்னா இங்க இருந்த மனுஷன் 35-40 வருஷமா இங்க இருந்தவரு. அதனால எடுத்துன்னு வந்துட்டோம், வண்டியில எடுத்துன்னு வர சொல்லிட்டோம். ஆமா, எம்எல்ஏங்க எதிரிலே ரோட்டு ஓரத்திலே. சரி குருஜி, நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு சொல்றோம். வாணா தம்பி சொன்னமே நம்ம 3 வருஷம் அங்க போயிட்டியா? தாத்தா வந்து 40 வருஷம் சிவனடியார். அவர் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் முதியோர் இல்லத்துல வச்சு பார்த்துட்டோம். அவர் வந்து இறந்துட்டார், புதுக்கோட்டையில இறந்துட்டார். அங்க இருந்து வண்டியில வர வச்சு அந்த பாட்டி எப்படி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டங்களோ அதே மாதிரி இந்த தாத்தாவும். ஸோ அதனால தான் உன்னை வர சொன்னது. ஏன்னா முக்கியமான 40 வருஷம் இருப்பாராண்ணா? 40 வருஷமா இந்த கிரிவல பாதையில இருந்த சிவனடியார். அதனால அதுக்கு முன்னே 10 வருஷம் அவரு பாட்டிக்கு எப்படி பண்ணியோ அதே மாதிரி உன் கையால இப்படி வந்துரு. அப்படி வந்துரு. இறக்கி வைங்க வாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நம்ம படம் கொடுத்துட்டு வந்தோம் சாமி 3 நாளைக்கு முன்னாடி போயிட்டு பார்த்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி படம் கொடுத்து தாத்தா அது உங்ககிட்டே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்தேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய,
ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. இப்படி வா, இப்படி வாடா, இப்படி வாடா. ஓம் நம சிவாய. 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 தாத்தா பாக்குற மாதிரியே இருக்கிற ஒரு கண்ணு திறந்திருக்கு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. 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 சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அண்ணா மலையாருக்கு அரோகரா. அண்ணா மலையாருக்கு அரோகரா. அண்ணா மலையாருக்கு அரோகரா. ஓம் நம சிவாய. 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 கால் நீட்ட முடியலையா? முகம் எடுத்து பண்ணிடு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவ. அந்த மாஸ்க் எடுத்து, அந்த இது எடுத்து வாயிலிருந்து எடுத்துலாமா? ஓகே ஓகே. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அல்லல் அறுத்து ஆனந்தமாகியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் பிடிவாசக. ஓம் நம சிவாய. வாய் முட்டு முடு. வாய் முட்டு முடு. வாய் முட்டு முடு. ஓம் நம சிவாய. 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 மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் மிகளாய் தேவராய் ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. காப்பாய் அடிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை பூரிப்பாய் நின்றமில் நாட்டத்தின் ஓம் நம மண்ணு போடு. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எங்கள் பெருமான் இரங்களோர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏற்ற ஓம் நம சிவாய. வல்விரியில் தன்னை மறைந்திட மூடிய ஓம் நம சிவாய. அறம்பாவம் என்னும் அழுக்கைத்தால் கட்டி புறந்தோல் போற்றிங்கும் ஒரு அழுக்கு மூடி மலர்ந்தோறும் 9 வாயில் குடில அழக புறணிக்கு வஞ்சனையை செய்ய புத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவிய அறுப்பானே ஓவென்று சொல்லற்கு அறியானை சொல்லிய திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளா சிவனடிக்கு பல்லோரும் ஏற்ற பணிந்து சிவாய. திருச்சிற்றம்பலம். 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 ஓம் நம சிவாய. கொட்டா பிடிச்சிட்டாங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம்
ஓம் நம சிவாய. 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 முதல்ல நினைச்சுக்கோங்க. அவருக்கு தண்ணி ஊத்தட்டுமா? ஓம் நம சிவாய. ஓம் நம. அந்த சைடு எப்படி? ஓம் நம சிவாய. இந்த பக்கம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் சந்தனம் ஒரு பில்லு மட்டும் கொடு. சாமி அந்த சாமிக்கு ஒரு பொட்டு வச்சிருங்க சாமி. அண்ணாமலையாருக்கும் வச்சிருங்க. ஓம் நம சிவாய. சாமி இப்படியே அண்ணாமலையார் படத்துக்கு வச்சிருங்க சாமி. அதை சந்தனம் வச்சுட்டு அப்படியே வைங்க. அண்ணாமலையார் படத்துக்கு வச்சுட்டு மேல தீபத்துக்கும் வச்சிருங்க. அந்த தீபத்துக்கு ஒன்று வச்சிருங்க. அது வச்சிருங்க. அப்படியே அவர் எது வைக்கிறாரோ அவர் விருப்பம் வைக்கட்டும். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் சாமி. மீதி அப்படி தடவிடுங்க. அது நீ போடு நீ போடு நீ போட்டு. மரத்துல குங்குமம் இது தடவி விட்டாச்சு. பௌர்ணமிக்கு மரத்தை சுத்தினாலும் சுத்துவாங்க நம்ம ஆளுங்க வந்து. ஓம் நமச்சிவாய். ஓ அதுலயே இது பண்ணுங்க. ஓம் நம சிவாய நமக. 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 ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சரி சரி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. பாபாஸ் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. தம்பி பண்ணுவார். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தேங்காய் உடைச்சுக்கோங்க. நீங்க தேங்காய் உடைக்க போங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. காட்டிட்டு உடைங்க. இந்த வாசு வத்தியில காமிச்சிட்டு. சரி. பஸ். ஓம் நம ஓம் நம ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சுத்தி வரணுமா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஆத்மா சாந்தி அடையட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. வாங்க அடியார்கள் வாங்க சாமி, வாங்க வாங்க சாமி. ஓம் நம சிவாய. 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 ஓம் நம ஓம் நம சிவாய. போதும் ஒரே பக்கம் போடும். ஓம் நம சிவாய. 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 ஆத்மா சாந்தி அடையட்டும். ஷண்முகம் தாத்தா 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 ஆத்மா சாந்தி அடையட்டும். ஓம் நம சிவாய. பூ எடுத்துட்டு வந்து பூ எரியுது பாரு. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய். நமச்சிவாய் வாசு. நமச்சிவாய். நமச்சிவாய். ஏன்னா உன்னை நாங்கள் ஏன் கூப்பிட்டோம் தெரியுமா வாசு? பழமையான அடியார் அவரு. ஐயாலாம் கூட பண்ணலாம் நீ, ஏன்னா சாவித்திரி பாட்டிக்கு நீ பண்ண, ஸோ அதனால நீ பண்ண வச்சு. நமச்சிவாய். நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். 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 ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய் சாமி. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். இது சாமி சாமி அடியாருங்களா டீ சாப்பிட்டு போக சொல்றீங்களா? அப்படியே டீ சாப்பிட்டு போக சொல்றீங்களா அடியாருங்களா? சாமி 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 அப்படியே அடியாருங்க டீ சாப்பிட்டு போங்க வாங்க. அங்க முன்னாடி மகாலட்சுமில சாமி முன்னாடி டீ சாப்பிட்டு போங்க சாமி. சாமி இந்த அப்படியே கொடுத்துட்டுங்க நீங்க ஒரு நமச்சிவாய். ரொம்ப நமச்சிவாய் மகிழ்ச்சி. நமச்சிவாய வாழ்க நாதன் தான் வாழ்க இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க வாழ்க கொகழியாண்ட குரு மனிதன் தாள் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாள் வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க வேகங்கெடுத்தாண்டி வேந்தன் அடி வெல்க. ஆத்ம சாந்தி ஆத்ம சாந்தி ஆத்ம சாந்தி. ஓம் நம சிவாய நமக. ஓம் நம சிவாய நமக. யமலிங்கத்துக்கு அப்படியே எதிரிலே தாத்தா வந்து அடக்கம் பண்ணது படத்தோட. நமச்சிவாய நமக.
வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் சார். அண்ணாமலையார் கரோகரா. அவரு வாயை திறந்தாலே வினோத்குமார், வீடியோ காமிச்சாலும் வினோத்குமார் அது மட்டும் தான் வருது. அவருக்கு நீங்க கூப்பிட்டு வந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் வாங்க சார், உட்காருங்க. அது எந்த சாப்பிடுறாருங்களா இப்ப? நல்லா இருந்துச்சு. காலைல ஒரு 2 இட்லி. அவருக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வந்தேன். சரி, சும்மா ஒரு வாயாவது அவருக்கு. ஏன்னா ஐஸ்கிரீம் கடை அப்படி போனாலே அவன் ஐஸ்கிரீம் இப்படி பாப்பாருதா, இப்படி பாப்பாரு. அப்படி பார்த்துட்டு ஐஸ்கிரீம் காரன் போய் இவர் பாக்குற பார்வையிலே கிட்ட போய் நிற்பான். அந்த மாதிரி. ஆமா, பயங்கரமா. அதாவது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். அதனாலதான் அவருக்காக நம்ம எல்லாமே. அவர் தர்மம் எடுத்து தர்மம் கொடுத்த தர்ம தலைவன். அவர் தர்மம் எடுத்து தர்மம் கொடுப்பார். கையில 100-200 சேர்ந்துச்சா, 500-1000 சேர்ந்துச்சா, ஒரு ஹோட்டலுக்கு ஒரு கையேந்தி பவன் மாதிரி வச்சிருப்பாங்க அங்க மலசுத்துறையில பொம்பளைங்க. அவங்க கிட்ட ஒரு 500 ரூபாய் கொடுத்து எல்லா சாமிக்கும் சாப்பாடு கொடுத்துரு அப்படின்ட்டு போயிடுவார். ஆமா, ஐஸ்காரன் வந்தா ஐஸ்காரன் வந்தா 500-1000 ரூபாய் கொடுத்துட்டு ஐஸ் வாங்கி கொடுத்துருங்க எல்லாருக்கும். இளநீ எல்லாமே தர்மம் எடுத்து தர்மம் கொடுக்கிறவர். அதெல்லாம் அண்ணாமலையார். அவர் எந்த சூழ்நிலை யார் மூலியமாவது இது வரைக்கும் யார் மூலியமாவது காப்பாற்றணும். இப்ப நான் கடைசி நேரத்துல என்னால அவர்கிட்ட என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். என்னால இல்ல, அதுவும் அவனாலே தான். நம்மளாம் ஒண்ணும் கிடையாது. கடவுளுக்கு அண்ணாமலையாருக்கு ரொம்ப பிடிச்ச அவரு. இன்னும் அங்க இருக்க முடியலன்னா காரணம் என்ன, நாமளும் தனியா இதெல்லாம் பண்ணி பார்த்தோம், யாரும் பாத்துக்க மாட்டேன். ஒரு கும்பலா இருந்தா ஒரு 10 பேர் இருந்தா நம்ம ஆள் போட்டு பாக்குறது. ஒரே ஆளுக்கு நம்ம போட்டு வரும்போது அவன் இஷ்டத்துக்கு பண்ண, அவன் எதோ ஒண்ணு பண்ணிடுறான். இவரு ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டாரு. அது தெரியுதான்னு பாப்போம், தெரியுதான்னு பாப்போம். என்ன பாக்கட்ட கம்மியர் உடம்புல 4 இட்லி சாப்பிடுவாங்க. இப்போ 1.5 இட்லி 1 இட்லி. தாத்தா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? யாரு நானு? வினோத்குமார் தெரியுதுங்களா? என்ன பாருங்க, நிமிந்து பாருங்க, நிமிந்து பாருங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. தாத்தா ஐஸ்கிரீம் இல்ல, அந்த ஐஸ்கிரீம். தாத்தா இங்க பாருங்க, இங்க பாருங்க. என்ன பாருங்க, தெரியுதா? என்ன தெரியுதா? நல்லா தெரியுதா? ஏன் சாப்பிட மாட்டேன்றீங்களா? சாப்பிடவே மாட்டேன்றீங்களாமே, ஏன்? யாரு தாத்தா அவங்க? யார் வந்திருக்குது? தாத்தா யார் வந்திருக்கிறது? தாத்தா இங்க பாருங்க, இங்க பாருங்க வந்திருக்கிறது. இந்த ஐஸ்கிரீம் இங்க பாருங்க. இது யாரு? இது யாரு? இது யாரு? வாங்க தாத்தா, நல்லா இருக்கிறீங்களா? இதோ வர ஒரே நிமிஷம் உட்காருங்க. வர உட்காருங்க. தாத்தா இது யாரு? இது யாரு? நான் இல்ல, இது நான் இல்ல. இது யாரு? நிமிந்து பாருங்க. இது யாரு தாத்தா? யாரு? இல்ல, இது யாரு சொல்லுங்க. இது யாரு? இது யாரு? நல்லா பாருங்க. இது யாரு தாத்தா? யாரு? நிமிந்து பாருங்க. நல்லா பார்த்தாரு. இங்க பாருங்க. ஓம் நமச்சிவாய. இது என்னது சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையாரு உண்ணாமலையம்மன். சரிங்களா? தெரியுதா? மலை மேல தீபம் ஏத்துறாங்க, தெரியுதா? தோ தெரியுதா தாத்தா? மலை மேல தீபம் ஏத்துறாங்களா? ஐஸ்கிரீம் உங்களுக்கு அண்ணே. இந்த பணம் வச்சுக்கங்க. இந்தாங்க தாத்தா. தாத்தா இந்தாங்க பணம். இந்தாங்க. கையில பிடிக்க முடியலையா?
சரி, நீங்க உங்க தலைமோட்டுல வச்சுக்கங்க அத. சரி. அது உங்க தலைமோட்டுல வச்சுக்கங்க. அண்ணாமலையார் உங்க கூடயே இருப்பாரு, சரியா? இது உங்க தலைமோட்டுல வச்சுக்கங்க, உங்களுக்காகவே எடுத்துட்டு வந்தேன் நானு, சரியா? அண்ணாமலையா உண்ணாமலையா? இது தாத்தா தூங்குற இடத்துல வச்சிருங்க. சரி, ஒரு வேஷ்டி துணிட்டு பாருங்க. ஒரு துணி மட்டும் எடுத்து துவைச்சுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? துண்டு கொடுங்க. ஊட்டி விடுவோம். தாத்தா ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்களா? உங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் நானு. அப்பா நமக்கு ஐஸ்கிரீம் இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. தாத்தா ஆக்காமீங்க. தாத்தா தாத்தா நம்மளுக்கு சாப்பிடுறாரு சாப்பிடுறாதா? அது உங்களோட சந்தோஷம் தான் எனக்கு 100 ரூபாய். அவருக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. அப்பா தாத்தா எங்களுக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுப்பீங்க, ஞாபகம் இருக்குதா? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கல, ஞாபகம் இருக்கா? என்ன கொடுக்கட்டுமா? இந்தாங்க. சார் ஐஸ்கிரீம்னா எம்மா மழையா இருந்தாலும் சரிங்க சார், ஐஸ்கிரீம் யாருன்னா விட்டு வாங்கினார் சொல்லி சாப்பிடுவாரு. மழை பெஞ்சிட்டே இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிடுவாரு. என்ன தாத்தா அப்படின்னுவோம். போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா? போதுமா கொடுக்கட்டுமா? வேணாமா? அவங்க சந்தோஷத்துக்காக ஒரு கப்பு சாப்பிட்டுருங்க. இல்ல போதும் போதும் போதும், அவரு உடம்பு கிளைமேட் டைம், அவர் ஆசைக்காக. தாத்தா வர இருங்க, இன்னொன்னு கொடுக்கட்டுமா? ஐயோ அவருக்கு ஐஸ்கிரீம் அவ்வளவு பிடிக்கும் சார் அவருக்கு. போதும், மழை டைம். எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி உங்களை பார்க்கணும். அப்படிங்களா? 2 நாள் எப்படி? தாத்தா இங்க பாருங்க, இங்க பாருங்க, தலையை மட்டும் ஒருத்தர் பிடிக்க சொல்லுங்க. இங்க பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, என்ன பாருங்க, தெரியுறேன் நானு. என்ன பாருங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க. அப்பா நிமிந்து பாருங்க, அப்பா நிமிந்து பாருங்க, நிமிந்து தாத்தா அங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, தெரியுறேன் நானு. தலை சுத்தமா நிக்கலீங்களா சார்? ரொம்ப முடியல சார் அவருக்கு. ஆனா டீ பிஸ்கட் எல்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் பிஸ்கெட் சாப்பிடுறீங்களா? பிஸ்கெட் ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் வேணுமா? அப்பா ஐஸ்கிரீம் வேணுமா பிஸ்கெட் வேணுமா? ஐஸ்கிரீம் பாக்குறாரு. ஐஸ்கிரீம் வேணுமா? ஐஸ்கிரீம் வேணுமா? எனக்கு தெரியுதா தாத்தா? தெரியுறா? உங்களை பாக்குறக்கா திருவண்ணாமலையில வந்துருக்கிறாங்க அண்ணன். பாருங்க, நிமிந்து பாருங்க. சொல்றது உடம்பு சரியில்லை, படுத்தே இருக்குது. நான் தண்ணி பட்டில படுக்க வச்சிருக்கேன். இப்ப படுத்துக்கிறீங்களா? உடம்பு முடியலையா? இப்ப படுத்துக்கிறாரா? உடம்பு ஒத்துழைப்பு. ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? நானு போயிட்டு வரட்டுமா? ஊருக்கு போயிட்டு வரட்டுமா? தீபத்துக்கு வரீங்களா? நிமிந்து பாருங்க, நிமிந்து பாருங்க. தீபத்துக்கு வரீங்களா? போலாமா? மலையில தீபம் ஏத்துவாங்க, போய் பார்க்கலாமா? பார்க்கலாமா? எப்ப வரீங்க? இப்ப வரீங்களா? தீபம் ஏத்துவாங்க அடுத்த வருஷம். இட்லி போட்டமா வந்து அடுத்த வாட்டி? இப்ப வரீங்களா? நிமிந்து பாருங்க, நிமிந்து பாருங்க. என் பேர் மறுபடியும் சொல்லுங்க. என் பேர் என்ன? என் பேரு என் பேரு என் பேர் என்ன தாத்தா? என் பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. தாத்தா நிமிந்து பார்த்து பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. அண்ணன் பேர் என்ன? சண்முகம் தாத்தா. அண்ணன் பேர் என்ன? இங்க பாருங்க, நிமிந்து பாருங்க, நிமிந்து பாருங்க. சாமி கோயில்ல விளக்கேத்தலாமா? போய் விளக்கேத்தலாமா? நேர நாமல கோயிலுக்கு விளக்கேத்தலாமா? நேர நாமல கோயில்ல போலாமா? சரி, என் பேர் சொல்லுங்க. உங்க பேர் சண்முகம், என் பேரு
வினோகுமார் இந்த அளவுக்கு ரொம்ப டல் ஆயிட்டாரு. சாப்பிடறதே இல்லைங்க சார். டீ நல்லா குடிக்கிறாரு. அப்படின்னா அது ஏன்னா அது டீ தான் விரும்பி குடிக்கிறாரு. ஒரு ஆதாரம் இளங்கணுங்கிறக்காக பிஸ்கெட் தொட்டு கொடுங்க சார். கண்டிப்பா கொடுங்க சார். ஒன்னு பிஸ்கெட்ல ஊற வச்சுட்டு தாத்தா கஞ்சி குடிப்பாரு. சோத்து கஞ்சி கொடுத்தீங்கன்னா அது கார்போஹைட்ரேட் பண்றேன். கொஞ்சம் ஓரளவுக்கு பேச வச்சு நான் அவங்களுக்கு கண்டிப்பா வீடியோ அனுப்புறேன். தாத்தா நிமிந்து பாருங்க, இங்க பாருங்க. நான் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா? இல்லையா உடம்பு? சரி 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 சரி. உங்களுக்கு போட்டோ எடுத்துக்கிறேன். தாத்தா நிமிந்து பாருங்க. 90 வயசுக்கு மேல ஆகும் சார். 90 வயசுக்கு மேல அப்படியே 88. வினோத் போயிட்டு இதுல பாருங்க, உங்களை பாக்குறாங்க எல்லாரும். நீங்க அண்ணாமலையார் வச்சுக்கங்க பக்கத்துல. அண்ணாமலையார் உங்க கூடயே வச்சுக்கங்க. சரியா? போயிட்டு வரட்டுமா? நானே போயிட்டு வரட்டுமா? பாய் சொல்லுங்க. எப்பயுமே சொல்லுங்க. பாய்ன்னு சொல்லுங்க. பாய். அம்மா கூட அடிச்சு. சரிங்க சார். ரொம்ப என்ன தாத்தா? பாய். நமச்சிவாய. தலைதான் என்ன தாத்தா? சிவாய நமக. ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. சிவாய நமக. தாத்தா ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. நீங்க எழுதுவீங்களா? ஓம் நமச்சிவாய நிறைய வாட்டி எழுதுவீங்களா? ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. சரி சரி, போதும் அது போதும். சரிங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன தாத்தா? என் மேலே கண்ணு இருக்கா? யாருக்கு? உங்களுக்கா? அதுதான் நான் வந்துட்டேன். இதை பாருங்க, நான் உங்களை பார்க்க தானே வந்திருக்கேன். சரி வாங்க, உங்களை பார்க்க தானே வந்திருக்கிறேன். இங்க பாருங்க, உங்களுக்காக தான் அவ்வளவு தூரம் வரேன். புதுசாமி கோயில தீபம் ஏத்தணுமா? நான் ஏத்துறேன். நான் சரியா? புதுசாமி கோயில்ல தீபம் ஏத்தணுமா? நீங்க ஏத்தணுமா? எப்ப போய் ஏத்த போறீங்க? காலையிலயா? நாளைக்கு காலைல வரீங்களா? சரி வந்து ஏத்துங்க. புதுசாமி கோயிலுக்கு வரீங்களா? வந்து ஏத்துறீங்களா? சரி, நான் பெரிய அகல் விளக்கா வாங்கி வைக்கிறேன். தீபம் ஏத்தணுமா? இப்ப ஏத்தணுமா? எப்ப ஏத்தணும்? நாளைக்கு குளிச்சுட்டா? சார் நாளைக்கு குளிச்ச உடனே தாத்தா அனுப்பிச்சு விட்டுருங்க. தீபம் ஏத்துறீங்க தாத்தா. சரியா? இந்த பாரு. அப்புறம் சரி, எங்க மேல கண்ணாக்குதா உங்களுக்கு? பாத்துட்டீங்க. தான் பாத்துட்டு உங்களை பார்க்க தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எங்க பாருங்க, உங்களை பார்க்கத்தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் நானு. சரியா? ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. சரி தாத்தா, போய் படுத்துக்கிறீங்களா? சரி தாத்தா, பாய். தாத்தா பாய். பாய் சொல்லிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. பாய், போயிட்டு வாங்க. நான் போயிட்டு வரேன். புதுசாமி கோயில் நாளைக்கு வந்து விளக்கேத்துங்கன்னா சார், நாளைக்கு குளிக்க வச்சு கூட்டு வந்துடுறேன் சார். புதுசாமி கோயிலுக்கு என்ன நாளைக்கு வந்து விளக்கேத்து. பாய். வராங்களா? அண்ணாமலையார் படம், அண்ணாமலையார் படம் அங்கேயே மாட்டி விட்டேன் சார். பக்கத்துலயே வைங்க சார். தம்பி அங்க பெச்சுட்டேன். நல்லா வரியா? சின்ன பையனா பெச்சுட்டு இந்தாங்க. தாத்தா கொடுத்துரு. தாத்தா கொடுட்டுமா? இரு. சரி. சூடா இருக்கா? ஆத்துங்க கொஞ்சம் ஆத்தி கொடுங்க. பிஸ்கட். நானு வினோத்குமார். ஓ சரி. நீங்க யாரு? நீங்க சண்முகமா? ஓ சரி. ரொம்ப கொஞ்சம் சூடா தான் இருக்கு. ஊத்துட்டுமா? குடுக்கட்டுமா? சூடா இல்லைன்னா கேட்பாரு. சூடா வேணும்னு கொஞ்சமா குடிங்க.
போதும், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குளிட்டுமா? பிஸ்கெட் சாப்பிடுறீங்களா? இந்தாங்க, இந்தா தாத்தா பிஸ்கெட் இந்தா உடச்சு கொடுக்கட்டுமா? நினைச்சு கொடுங்க. போதும் போதும். சாப்பிடுங்க. நன்னாமலை எப்பயுமே இருக்கட்டும் சார். இந்த தாத்தா அவர் கூட இருக்கட்டும் சார், அதனால தான் சொல்றேன். ஏன்னா அது அவருக்காகவே அண்ணாமலையார் அவர் கூடயே இருக்கட்டும். போதுமா? இப்ப படுத்து பேசுறாரு. போதும் போதும் போதுமா. டீ கொடுக்கவா? டீ 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 பால் கொஞ்சம் கொடுக்க. இந்தாங்க. கொடுக்கட்டுமா? போதும் 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 போதும். முழுங்குங்க, அதை முழுங்குங்க ஐயா. அதை முழுங்குங்க. போதும் போதும் போதும். கொஞ்சம் இருக்குண்ணா ஐயா. போதும் விடுங்க, போதும் விடுங்க. சரி போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரட்டுமா தாத்தா? வினோத்குமார் என்னங்க தாத்தா? என்ன தாத்தா உசுறு போதா? என்ன சொல்றாரு? உயிர் இருக்கு அப்படின்றாரு தாத்தா. போயிட்டு வாங்க, எனக்கு உசுறு போகுதுன்றாரு. வலி. சரி தாத்தா, நீங்க பாத்துக்குங்க. நாளைக்கு வாங்க, புத்து கோயில் வந்து விளக்கேத்தலாமா? புத்துசாமி கோயில்ல. எனக்கு புரியல. தாத்தா வினோதன் இப்ப போயிட்டு வர்றாங்க ஊருக்கு. சரியா? போயிட்டு வரட்டுமா? நல்லபடியா போயிட்டு. சரி சரி படுத்துங்க, போயிட்டு. ஓம் ஓம் நமச்சிவாய தாத்தா. ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. சரி தாத்தா, சரி தாத்தா. ஐயா, உங்களுக்கு பிளாஸ்க்ல பூஸ்டும் டீயும் போட்டு குடிக்க சொன்னாங்க. போட்டு கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும் போது சொல்லுங்க, ஊற்றி கொடுப்பாங்க. குடிச்சிட்டு நல்லா சாப்பிடணும், நல்லா நடவடிக்கையா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தான் அவர் அங்க சந்தோஷமா இருக்க முடியும். சரியா? சரி. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாங்களா? அவங்களும் 2 இட்லி சாப்பிட்டாங்களா? வேற என்ன கேட்கணும் வினோத்தையா விட? நீங்க என்ன கேட்கணும் வேற? நான் காலையில குளித்து விட்டு அது நான் சாப்பிடுவேன். அதுக்கு மேல சாப்பிடல. காலையில என்ன சாப்பிட்டீங்க? காலையில் இட்லி, மத்தியான சாப்பாடு, சாயந்தரம் சதிச்சு சட்டுன்னு நல்லா சாப்பிட்டேன். வினோத்குமார் ஐயா உங்க யாபமாவே இருக்கிறாங்களா? சரிங்களா? சரி. டெய்லி வாட்ஸ்அப்ல பேசி அனுப்புவாங்க, நீங்க கேட்கணும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய சொல்லுங்க. ஓம் நம சிவாய. பாருங்க ஐயா, பாருங்க. டாட்டா சொல்லுங்க, டாட்டா சொல்லுங்க. ஐயா நல்லா இருக்கிறாங்க. உங்க குரலை கேட்டோன்னே அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு ஐயா. நான் எனக்கு இது தோணவே தோணல, உங்களுக்கு தோணி அனுப்பியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க ஐயா. உங்க முகத்தை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு ஐயா. ஐயா உங்களுக்கு பேசி அனுப்பிச்சாங்கல்ல வினோத் ஐயா, அவங்களுக்கு நீங்க என்ன பேசுறீங்க சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா? அதை சொல்லவே இல்லை. இல்ல, நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? இட்லி சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? நல்லா காலையில இட்லி, மத்தியானம் சாப்பாடு, சாயந்தரம் இட்லி. அருமையா சாப்பிட்டேன். அருமையா சாப்பிட்டீங்களா?
வினோத் ஐயா நீங்க வீடியோ காமிச்சோனையும் நீங்க பேசுறாங்க. சாப்பிட்டேன், நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க பேச சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஐயா. நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் எப்பயும். நீங்க எப்போதும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். சரியா? வினோத்குமார் ஐயா உங்களை கேட்டாங்க. சாப்பிட்டாங்களா? போன் பண்ணாங்க எனக்கு. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. நானும் சாப்பிட்டு நீங்க சாப்பிட்டீங்களா கேளுங்க. பேசுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? அங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறான்னு கேளுங்க. நல்லா இருக்குங்களா? நீங்க பேசணும்னு அவ்வளவு சந்தோஷப்படுறாருங்க சார். அவரா நீங்க பேச பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்ப என்ன சாப்பிட்டீங்க? இட்லி சாப்பிட்டீங்க. ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. ஓம் நமச்சிவாய. நான் சாப்பிடுறது நல்லா இருக்கு. நல்லா டீ குடிக்கணும், நல்லா பூஸ்ட் சாப்பிடுங்க. சரியா? ஆமா, கலக்கி தர்றேன், நீங்க குடிங்க. குடிப்பீங்களா? சரி. நீங்க சாப்பிட்டீங்களா? வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். வருஷ பொறுப்பு 1/1/2024. 1/1/2024. நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க. நான் சாப்பிட்டாச்சு. இட்லி. வேற என்ன சாப்பிட்டீங்க? வடை. அப்புறம் டீ எல்லாம் சாப்பிட்டேன். சிவாய. ஓ நமசிவாய சொல்லுங்க. ஓ நமசிவாய. ஓம் நம சிவாய. ஓ நமசிவாய. கிளம்பிட்டீங்க? அங்க ஒரு ஊருக்கு போற புதுக்கோட்டை. அப்படியா? யார் தெரியுமா உங்களுக்கு அங்க? யாருன்னா சந்திரசேகர், குணவதி, சக்திவேலு. சரி, போறீங்களா ஊருக்கு? எனக்கு தெரியும். எல்லாம் தெரியும். சந்தோஷமா? சந்தோஷம் தான். ஊருக்கு போறது சந்தோஷமா? சந்தோஷம் தான். சரிங்க. ஏன்னா இங்க இருந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்கல்ல, ஆமாம். உங்களுக்கே தெரியுது இல்ல என்ன கஷ்டப்படுறீங்க. என்ன கஷ்டப்படுறீங்க? இப்ப கஷ்டமெல்லாம் நீங்க விட்டுது. எப்ப நீங்க விட்டது? இங்க இருக்கலையுமே சாப்பாடுக்கெல்லாம் குறைவில்லை. சாப்பாடு குறை இல்ல, அங்கேயும் சாப்பாடு குறைவில்லை. குறைவில்லை. நல்ல இடம். சரி, அதே போதும். சரி, அதே போதுமா? சந்தோஷமா? சந்தோஷம். இப்ப ஏன் நீங்க போறீங்க அங்க சொல்லுங்க. இங்க அல்ல வாடகையெல்லாம் தங்குறது இல்லை. நான் ஒருத்தர் தான் தங்கிட்டு இருந்தேன். ஏன் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா நீங்க தாட்டி விட்டீங்க, நல்ல இடத்துல தாட்டி விட்டீங்க. ஏன் ஒருத்தர் இருக்கணும் வாடகை கொடுத்தணும்? அப்படியே இது பண்ண நீ தனியா இருக்கிறியே. இப்ப பாத்ரூம் போறதுக்கு கூட யாரும் கூட துணைக்கு இல்லையே, கீழே விழுந்துடுறேன்றாங்க. சாப்பாடு சரியான நேரத்துக்கு முன்னால சாப்பிட முடியல, மாத்திரை போட முடியல, வரவங்க எல்லாம் போயிடுறாங்க. முறைச்சு பார்த்து அனுப்பிச்சிடுறேன் எல்லாரையும். அங்க போய் எல்லாம் நிம்மதியாக இருப்பேன். இப்போது நடைபெறுகிறது. நன்றி, வணக்கம். போன் பத்திரம். போன் எடுங்க. போன் பத்திரம். நான் அவர்கிட்ட சொல்றேன், சந்திரசேகர் ஐயா கிட்ட சொல்றேன். நீங்க இந்த சார்ஜ் போட்டு அப்பப்ப அவருக்கு படம் வச்சு கொடுங்க. அவர் சந்தோஷமா இருப்பாரு, நிம்மதியா இருப்பாரு அப்படின்னு நான் சொல்றேன். சரியா? மென்மேலும் நீங்க கஷ்டப்பட தேவையில்ல. அதுக்காக தான் உங்களை இட்டுன்னு போறேன். இதுக்கு மேல வினோத்குமாரை பாக்கணும், வினோத்குமார் கிட்ட பேசணும். நான் திருவண்ணாமலையில தான் வந்து சமாதி ஆகணும், திருவண்ணாமலையில தான் வந்து நான் வந்து இதுவாகணும் அப்படிலாம் சொல்லி இருக்க கூடாது. என்னது? என்னது? அவர் சொல்லல. சொல்ல மாட்டீங்களா? இதுக்கு மேல என்ன சொல்ல மாட்டேன். நான் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி சும்மா வந்து பாக்குறேன்.
சந்தோஷமா? சந்தோஷம். திருப்தி? ஆ திருப்தி. திருப்தி. காசுலாம் எடுத்துக்கினீங்களா? எடுத்துக்கிறீங்களா? எங்க வச்சுக்கிறீங்க? நல்ல பையில இருக்கு. நல்ல பையில இருக்கு. என்ன பண்ண போறீங்க அந்த காசை? அந்த காசு அந்த டீ நேரத்துக்கு நான் பார்த்துட்டேன் எப்படின்னு காசெல்லாம் கொடுத்து பார்த்துட்டு ஸ்பான்சர் செய்றீங்க. சரி. நான் சண்முகம் தாத்தா காசு அக்கௌண்ட் வச்சிருக்கூடாது. வச்சிருக்கூடாது. சரி, சந்தோஷம். போயிட்டு வரீங்களா? நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேத்து நம்ம அந்த முதியோர்ல கூட திருவண்ணாமலை இட்டு போனோம்ல, அவங்க கூட என்ன சொன்னாங்க, முடியல இப்ப ஆளு இங்க நிறைய பேர் இருக்காங்க, இப்ப வேணாம் அப்படின்னு தானே சொன்னாங்க. நீங்க போய் வந்தீங்களே, பாத்ரூம் எல்லாம் போய் வந்தீங்களே, கங்காதரன் சாமி கூட இருந்தாரு நேத்து போனமே அடியண்ணாமலையில உள்ள சாமி. என்ன சொன்னாங்க அந்த முதியோர் இல்லத்துல? அப்புறமா பாத்துக்கலாம் தானே சொன்னாங்க. நான் என்ன முயற்சி பண்ணி பார்த்தேன், இங்கேயே எங்கெல்லாம் விடலான்னு ஆளும் போட்டு பார்த்தேன். ரோட்லயும் உன்னை விட முடியாது இதுக்கு மேல. அவ்வளவு மனசாட்சி ஒண்ணும் எனக்கு எதுவும் ஆகல, கல்லாவல ரோட்ல விட்டுட்டு போற அளவுக்கு. என்ன, நான் அவர்கிட்ட பேசிட்டேன், எல்லாமே நல்லா பேசிட்டேன். இதுக்கு மேல நீங்க கரெக்டா இருக்கணும். என்னது, நானும் கரெக்டா இருக்கணும். ஓ, நீங்க அங்க வினோத்குமாரை பார்க்கணும், வினோத்குமார்கிட்ட பேசணும், உடனே போகணும், இப்பயே போகணும்னு சொல்லிட்டு தலைமையில அடிச்சுக்கிறது, இந்த வேலை எல்லாம் செய்யக்கூடாது. இல்லை, செய்யக்கூடாது. செய்யக்கூடாது. ரைட். மாத்திரை போட்டீங்களா? இட்லி சாப்பிட்டாரா? இல்ல, அங்க சாப்பிடலாம். இப்ப சாப்பிடலையா? ஒண்ணு சாப்பிடல, ஒண்ணு மேலே சாப்பிடுவோம். இனிமேல் தான் சாப்பிடணும். சரி, என்ன சாப்பிடுறீங்க? இட்லி தான். இட்லி தான் சாப்பிடுறீங்க. சரி, போயிட்டு வரீங்களா? போயிட்டு வரீங்களா? சந்தோஷமா? இது நீங்க தர்மம் எடுத்து என்கிட்ட கொடுத்தீங்களா காசு, அப்பப்ப ஸ்பான்சர் பண்ணுங்க ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பீங்களே, என்ன அந்த காசு சில்லற காசு, என்ன இது சில்லற காசு ஒரு வாட்டி கொடுப்பீங்களே, ஸ்பான்சர் பண்ணுங்க அது இதுன்னு சொல்லி கொடுப்பீங்களே, போன் வாங்குறதுக்கு எல்லாம் கொடுத்தீங்களே அந்த காசு என்னங்க, இதெல்லாம் அவரு சந்திரசேகர் ஐயா கிட்ட கொடுங்க, ஸ்பான்சர் பண்ண சொல்லி கொடுங்க. இந்த காசு இது எல்லாமே தனித்தனியா சண்முக தாத்தான் பேர் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். அந்த பாருங்க, இந்த காசு எல்லாமே சண்முக தாத்தாவது அப்படின்னு சொல்லி பேர் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்க பாத்தீங்களா, எனக்கு அன்னதானம் பண்ணுங்க ஸ்பான்சர் பண்ணுங்கன்னு. இதை பாருங்க, 500 ரூபாய், இதெல்லாம் 5000 ரூபாய்க்கு மேல இருக்கும். ஏன்னா இவர் 3000 கொடுத்தாரு அந்த போன் வாங்குறதுக்கு, 5000 ரூபாய்க்கு மேல இருக்கும். அந்த பாருங்க, இந்த சில்லற காசு, இந்த காசு எல்லாமே உங்க வசமே ஒப்படைச்சிட்டேன். இந்த பாருங்க, இந்த கவர்ல வேற காசு போட்டு வச்சிருந்தீங்க, எல்லாமே உங்க வசம் ஒப்படைச்சிட்டேன். இது ஃபுல்லா காசு தான், ஓகேவா? இந்த பையில இருக்கட்டும் அந்த காசுலாம், நீங்க வச்சுக்கங்க. இல்ல அவர்கிட்ட கொடுக்க தந்தாலும் கொடுங்க. நீங்க அங்க என்ன செலவு பண்ண போறீங்க? என்ன கிட்டத்தட்ட 5000 6000 கிட்ட இருக்கும். என்ன சரி, நான் எடுத்து வச்சுக்கிறேன். சந்தோஷமா போயிட்டு வாங்க. போன் பண்ணி பேசுங்க. போன் தான் இருக்குதுல்ல, போன் பண்ணி பேசுங்க, சரியா? இதெல்லாம் நீங்க கொடுத்த காசு, சரியா? எல்லாத்தையும் நீங்க 1 ரூபாய் கொடுத்தாலும் அதை எடுத்து வச்சிருவார் தனியா. சண்முக தாத்தாட்டே மறுபடியும் ஒப்படைக்கணும்னு உன் காசுல தனியா எடுத்து வச்சுட்டேன் தாத்தா, புரியுதா? உன் காசுல தனியா எடுத்து வச்சேன். இது ஃபுல்லா நீ கொடுத்த காசு தான். அந்த பாரு, இது பூரா நீ கொடுத்த காசு தான். சந்தோஷமா? முடிச்சு போட்டேன் சித்தப்ப பத்திரம். இந்த காசை அப்படியே எடுத்துன்னு போய் அவர்கிட்ட கொடுத்து, ஐயா இந்த மாதிரி இந்த காசு சண்முக தாத்தா கொடுக்க சொன்னாரு, இந்த ஓம் நமச்சிவாய இந்த போனு சார்ஜ் போட்டு கொடுக்க சொல்றேன், அப்பப்ப படம் பார்க்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சார்ஜரு தாத்தா, இங்க வரவங்க எல்லாம் 2 நாள் 3 நாள் இருக்கிறாங்க, ஏமாத்துறாங்க தாத்தா. யாரும் உன்னை பாத்துக்கிறதுக்கு வர மாட்டாங்க, எல்லாம் உன்னையே குறை சொல்றாங்க. என் சூழ்நிலை நான் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியல, புரியுதா? நீயும் பாத்ரூம்ல கீழே விழுந்துடுற, அது இதுன்னு நிறைய கேள்விப்படுறேன். ஸோ அதனாலதான் நீ இப்போ போ, நான் அவர்கிட்ட நிறைய சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி சொல்லியிருக்கேன். ஓம் நமச்சிவாய டெய்லி எழுதணும். ஒரு நாளைக்கு ஒரு படம் தான் பார்க்கணும். என்ன, ஒரு படம் தான் பார்க்கணும். நடக்கணும், சுத்தமா நடக்கணும். உள்ளுக்கே நடக்கணும், இந்த பக்கம் நடக்கணும், சரியா? போன் பண்ணுங்க, பேசுங்க. ஓம் நமச்சிவாய. பாய். நல்லா இருக்கணும், எல்லாரும் வாழ்த்துங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்த்துங்க. இதுல பார்த்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும், வாழ்த்துங்க. இதுல
எல்லாம் எல்லாம் நல்லா இருக்கணும். ஓ நமஸ்காரம். ம் போயிட்டு வரேன் தாத்தா. பாய். காசுலாம் பத்திரம் உங்களுக்கு கூட வரட்டா. சரி இட்டும் போ சித்தப்ப. இட்டும் போய் சொல்லி விட்டுட்டு வரும்போது அப்படியே ரிட்டர்ன் வந்துருங்க. என்ன அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. டீசல்லாம் வந்து தானே காசு கணக்கு பண்ணிக்கணும். காருக்கு போயிட்டு வந்து தானே காசு கணக்கு பண்ணிக்கணும். சரி சரி போங்க தாத்தா. பாய். பாய். ஓம் நம சிவாய. ஓ நமஸ்காரம். தாத்தா பத்திரமா இருக்கணும்னா போன் பண்ணுங்க அப்பப்ப. போங்க போங்க போங்க. ஆமா ஆமா அவருக்கு கொடு. 1000 ரூபாய் கொடு. அவனும் இந்த மாலை போட்டுக்கிறான் சபரிமலைக்கு. நானும் இந்த ப்ரொசீஜர்லாம் இப்போதான் முடித்தோம். இந்த வீடியோ வேற 10 நாள் 5 நாள் வீடியோ நிற்குது. நிறைய வேலை பெண்டிங் நிற்குது. போனவொடனே ஃபோன் பண்ணுங்க. சரி கட்டும்போ. பாய் பாய். ஓம் நம சிவாய. தம்பிங்க அங்க பார்த்துட்டு இருந்தது. சண்முகம் தாத்தா திருவண்ணாமலையிலிருந்து மறுபடியும் நமதலத்துக்கு வருகை வந்திருக்கிறாங்க. சண்முகம் அப்பா மறுபடியும் நமதுல மரக்கட்டிலேயே வருகை வந்திருக்கிறாங்க திருவண்ணாமலையிலிருந்து. வினோத் ஐயா உங்களுக்கு பிளாஸ்க்ல பூஸ்டும் டீயும் போட்டு கொடுக்க சொன்னாங்க. போட்டு வேணாலும் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். உங்களுக்கு வேணும் போது சொல்லுங்க, ஊற்றி கொடுப்பாங்க. குடிச்சிட்டு நல்லா சாப்பிடணும், நல்லா நடவடிக்கையா இருக்கணும். நீங்க நல்லா இருந்தா தான் அவர் அங்க சந்தோஷமா இருக்க முடியும். சரியா? சரி. ஓம் நம சிவாய நம. தாத்தா அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால அன்னதானம் கொடுத்த குடும்பங்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமக. சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால அன்னதானம் கொடுத்த குடும்பங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. சாப்பிட்டு ஓம் நமச்சிவாய நமக. சாமி ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா, பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. சிவாய நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பா அன்னதானம் கொடுத்த குடும்பங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். சிவாய நமக. ஆமா ஒரே நிமிஷமா. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாம இருக்கணும். ஓம் நமச்சிவாய நமக. பாட்டிமா ஓம் நமச்சிவாய நமக. பட்டணம் கொடுத்துருக்காங்க. அவங்க பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அவங்க நினைச்ச காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையணும். ஓம் நமச்சிவாய நமக. குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா இருக்கணும், சேமமா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். சாப்பிட்டு அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால அன்னதானம் கொடுத்த குடும்பங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும். சிவாய நமக. சிவாய நமக. ஐயா வாங்க ஐயா, வாங்க ஐயா, வந்துருங்க, இந்த பக்கம் வந்துருங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க பல்லாண்டு வாழணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், நினைச்ச காரியங்கள் வெற்றி அடையணும். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் வேண்டிங்க. சிவாய நமக. சிவாய நமக. 11:30க்கெல்லாம் ஓடுறாச்சு. ஆமா ஐயா, இன்னும் சீக்கிரம் வந்துடும் ஐயா. சீக்கிரம். ஆமா, சுவையா சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. அரகர மகாதேவ இங்கீஸ்வர ஆதிசிவனி எல்லாரும் ஓடி பெருமான் நமச்சிவாய. சிவாயம். நன்றி. சாப்பிடுங்க.
வரேன் ஐயா. அண்ணாமலையார் உண்ணாமலையின் அருளால இன்னைக்கு அன்னதானம் கொடுத்த குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நம. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய ஐயா. ஓம் நமச்சிவாய நமது. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க பல்லாண்டு பல்லாண்டு வாழணும்னு அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் வேண்டிங்க ஐயா. ஓம் நமச்சிவாய நமக. என்னடா உரசுது மாத்தேன் பின்னாடி ஐயாவா அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க ஐயா. சிவாய நமக. சிவாய நமக. நாம யாருக்கு கரோகரா. எங்க உங்க ஓனரும் நல்லா இருக்கணும், அவங்களும் நல்லா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. ஓம் நம சிவாய. சாப்பிடு. நல்லா இருக்குதா? இனிப்பு நல்லா இருக்கா? ரொம்ப சந்தோஷம் ஐயா. இனிப்பா இருக்கா? சூப்பராக செய்வோம். ஃப்ரெஷ்ஷாக வரும் நம்மகிட்ட ஐயா. இந்த ஒயிட்டுக்கு குழம்பு பிடிச்சேன். புளி சாதானமா? இந்த வெள்ளை குழம்பு ஒன்று போதும். குழம்பு ஒன்று போதுமா? ஓம் நமச்சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்னைக்கு அன்னதானம் பண்ண குடும்பங்கள் சந்தோஷமாக சீர சிறப்புமா வாழும். சிவாய் நமக. அண்ணாமலையார் கரோகரா, உண்ணாமலையம்மன் கரோகரா. சொல்லுங்க சாமி. பார்த்து ஓட்டின்னு வா. ஓம் நமச்சிவாய். சிவாய நமக. எனக்கு லட்டு வச்சிருந்தேன். இனிப்புடன் அன்னதானம் சாப்பிடும். அதை எடுங்க. ஐட்டர் பொய்க்கால் குதிரை. பொய்க்கால் குதிரை ஒரு ஒயிட் ரைஸா? ஓம் நம சிவாய நமக. அண்ணாமலை இருக்கிற அங்கே இருக்கு. நான் வரேன். ஓம் நமச்சிவாய. இன்னொன்னு வேணுமா? போயிட்டாங்க. என்ன ஊர்ல வரீங்க? எங்க வரீங்க? சரி சரி போயிட்டாங்க. மீனா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் அருளாலையும் உண்ணாமலையம்மன் அருளாலையும் இன்னைக்கு அன்னதானம் கொடுத்தவங்க நல்லா இருக்கணும். அவங்க குடும்பம் சந்தோஷமா வாழணும். நமச்சிவாய். சரிங்க. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்னைக்கு அன்னதானம் பண்ண குடும்பம் சந்தோஷமா வாழணும். பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய். உங்களுக்கு 2 அண்ணனா? சிவாய நம. சிவாய நம. கரோகரா. அண்ணாமலையார் கரோகரா. சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கும் ஐயா. அன்னதானம் பண்ண குடும்பம் சந்தோஷமா வாழணும். நிறைய போடுறாங்க ஐயா. உங்களுக்கு எத்தனை? 2 தான் வாங்க. ஓம் நம சிவாய நமக. சாப்பிடுங்க ஐயா. சந்தோஷமா சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்னைக்கு அன்னதானம் கொடுத்த குடும்பம் சந்தோஷமா பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. தாத்தா உனக்கு வெள்ள சாம்பார். ஓம் நம சிவாய நமக. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ண குடும்பங்கள் அனைவரும் நல்லா இருக்கணும். வாங்கி போயிடுறியா? சரி தரேன். ஒரே நிமிஷம். வாங்கி போயிடு. சிவாய நமக. ஐயா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய். மகான் ஐயாட்ட கொடுத்துருங்க. உடம்பு பார்த்துக்க சொல்லுங்க. நமச்சிவாய்.
ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. சாப்பிடு. ஏண்டா? ஓம் நமச்சிவாய நம. நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. சாமி சந்தோஷமா சாப்பிடுங்க, பத்திரமா இருங்க. சாப்பிடுங்க. ஓம் நம சிவாய. உண்ணாமலையார் கரோதரா. உண்ணாமலையார் கரோதரா. ஓம் நம சிவாய நம. சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய. சாமி இளமாறன் சாமி எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும் சாமி. ஸ்வீட் சாப்பிடுங்க. நமச்சிவாய. எல்லாரும் நல்லா இருக்கும். நினைச்சா நீ ஏத்துட்ட. ஐயா நமச்சிவாயா. நமச்சிவாயம். சாமி நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். பல்லாண்டு பல்லாண்டு வாழணும். புருஸ்லி ஐயா. சரி சரி தரேன். ஓம் நமச்சிவாய நமக. பல்லாண்டு வாழணும். ஓம் நமச்சிவாய். ஒண்ணு போதுமா? வேணா சிவாய நம கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு அண்ணாமலை உண்ணாமலை கிட்ட வேண்டிங்க ஐயா. சிவாய நம. சிவாய நம. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையா இருக்கிறவரை உண்ணாமலை ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன்னா நான் சொல்லிட்டேன். அப்படியா? சரி போயிட்டு அளவு கொடுத்துட்டு வா. சரி பார்த்துட்டு ஐயா. சாம்பார் இன்னைக்கு உங்களுக்கு 1 2 ஐயா. புளி சாதம். சிவாய நமக. உங்களுக்கு 1 போதுமா? ஓம் நமச்சிவாய நம. சிவாய நம. உங்களுக்கு ஐயா. நமச்சிவாய வாழ்க. எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை மறுநாள் இன்னைக்கு அன்னதானம் பண்ண குடும்பங்கள் சந்தோஷமா வாழணும். சிவாய நமக. தாத்தா 2 உங்களுக்கு? ஐயா எனக்கு 2. உங்களுக்கு 2. அப்புறம் 2 ஓம் நமசிவாய நமக. இப்படி வந்துருங்க ஐயா. தேவந்தர் ஐயா. ஐயா எனக்கு எனக்கு பின்னாடி பெரிய சிவாய நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. அன்னதானம் பண்ண குடும்பங்கள் சந்தோஷமா பல்லாண்டு பல்லாண்டு வாழ. வாங்க 2. ஓம் நமச்சிவா. சரிங்க சிவாய நம்ம. நல்லா இருக்கும். போயிட்டு வாங்க ஐயா. கவரில் போட்டு கொடுத்துருங்க. கவர்லாம் இல்லை ஐயா. 1 வேணுமா 2 வேணுமா? புளி சாதம் தட்டா? இது சாம்பார் சாதம் இருக்கு. புளி சாதம் தான் இது. சிவாய நம்ம. போயிட்டோம். சாமி எத்தனை? பூசாரி உட்காந்துருக்காரு. உங்களுக்கு எத்தனை? 2. அவருக்கு வேண்டாம். அது நடக்க முடியாதம்மா? இல்லை அவர் பழைய காலையில் வச்சு கேட்டாச்சு. ஓம் நம சிவாய. உங்களுக்கு இருக்கு. சரிங்க. எல்லாரும் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட போகிறோம். சரி சரி பார்த்து பார்த்து வாங்க. சிவாய நமக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா. உங்களுக்கு எத்தனை ஐயா? அன்னதானம் பண்ண எல்லாருமே நல்லா இருக்கணும் ஐயா.
சாம்பார் சாம்பார் ஒன்று போதுமா ஐயா? ஐயா சாம்பார், இன்னொன்று புளி சாதம். ஓம் நம சிவாய். பூண்டு இருக்க வேணுமா? சரி. செம்பாக்குட்டி அண்ணா அந்த இதில் கூட ஒன்று கொடுத்தனேன். சிவாய். ஒன்று புளி சாதமா சாம்பார் சாதமா? சாம்பார் சாதம் தான். இல்லை அதான் சாம்பார் புளி சாதம் சொன்னேன். சாம்பார் கட்டி தான் எடுத்துன்னு வரும் எப்பவுமே. ஓம் நம சிவாய். அண்ணாமலையார் உண்ணாமலையம் அருளால இன்னைக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அவங்க நல்லா இருக்கணும், பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய். உங்களுக்கு எத்தனை? ஓம் நமச்சிவாய். அண்ணாமலையார் உண்ணாமலையார் அருளால இன்னைக்கு அன்னதானம் நல்லா இருக்கணும். அரோகரா அரோகரா. சங்கசாமி ஸ்வீட் சாப்பிடுங்களா? ஓம் நம சிவாய நமக. பூந்தி உண்டை வந்துச்சு. பேர் வச்சு தாத்தா எங்க போயிட்டேன் நேத்த? 2 சிவாய நம. தரா ஐயா வெள்ளை சாதம் போதுமா? லட்டு வேணாமா? நானே உங்களுக்கு ஒன்று போதுமா ஐயா? சாதம் கொடுங்க. புளி சாதம் கொடுங்க. இந்தாங்க நீங்கள் அன்பாக கேட்ட பூந்தி உருண்டை. சந்தோஷமா சாப்பிடுங்க. எத்தனைண்ணா? உங்களுக்கு அங்கேயே சாப்பாடு கொடுத்துட்டேன் ஐயா. நீங்கள் தான் வெரைட்டி சாதம் கேட்டீங்க. ஹிந்தி ஓகே. சாதம் பூந்தி விட்டு சாப்பிட்டு ஒன்று பூந்தி உருண்டை. சிவாய நம ஐயா. ஒன்று ஐயா. புளி சாதம் ஐயா. சாப்பிடுங்க ஐயா. நன்றி நன்றி. நமச்சிவாய். தாத்தா சிவாய எடுத்துட்டேன். சாப்பிடுங்க. நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நம. ஓம் நம சிவாய. உங்களுக்கு எத்தனை ஐயா? புரியல. அது புளி சாதம் எது வேணும்? ரெண்டுமே கொடுங்க. கேட்டு தான் சாப்பிடுவியா? புளி புதினா புளி. ஹலோ ஹலோ. ஓம் நம சிவாய். நாளைக்கு என்ன அப்படி கை பாம்புக்குது உள்ள ஐயா? ரெண்டா? ஒன்று அரோகரா அரோகரா. சாப்பிடுங்க. உங்களுக்கு எத்தனை ஐயா? ஏக். சிவாய நமக சிவாய நமக. ஐயா 2. ஹலோ ஹலோ. நமச்சிவாய வாழ்க. சாப்பிடுங்க. எத்தனை சாமி? ஓம் நம சிவாய நமக. உங்களுக்கு எத்தனை? பாம்பா? நமச்சிவாய நமச்சிவாய. ஐயா 2 வேணுமா? ஊருகாவுல கை விடுறாரு பாம்பு நினைக்கிறேன். எத்தனை வேணும்? எத்தனை வேணும்? நமச்சிவாய. ஸ்வீட். வட்டம் சிவாய நம்ம. சாப்பிடுங்க ஐயா. பட்டினத்தார் ஐயா. நைனா 2? ஒன்று போய். சரி. அரோகரா அரோகரா. உங்களுக்கு அரோகரா. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையின் அருளால இன்னைக்கு அன்னதானம் பண்ண குடும்பங்கள் சந்தோஷமா பல்லாண்டு வாழணும் வேண்டிங்க ஐயா. நமச்சிவாய். உங்களுக்கு எத்தனை தாத்தா? அண்ணாமலையாருக்கு அரோகரா. எல்லாரும் நல்லா இருக்கணும் ஐயா.
சிவாய நமக. நமச்சிவாய வாழ்க. ஓம் நமச்சிவாய. தாத்தா வாங்கி போடுங்க ஐயா. ஓம் நமசிவாய நமக. நல்லா இருக்கணும், அன்னதானம் பண்ணவங்க நல்லா இருக்கணும். சிவாய நமக. ஆ சிவாய நம. இது தாத்தா எத்தனை வரேன். நமச்சிவாய. நல்லா இருக்கணும், எல்லாரும் சாப்பிட்டு. சிவாய நமக. அரோகரா அரோகரா. சாப்பிட்டீங்களா? நம சிவாய. ஆமா தாத்தா ஓரமா தாத்தா. ஏன் தாத்தா? 2 வெள்ளை, ஏன் ப்ளூ கலரு, ஒரு கலர், சிகப்பு கலரு, ஒரு கலர். கலரே வேணாமா? நம்ம சிபி மட்டும் என் கலர் ஆகுற. அப்புறம் நான் கலரா இல்லை, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். சிவாய நமக்கு. நல்லா இருக்கணும் தாத்தா, அன்னதானம் பண்ணவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமச்சிவாய. நமச்சிவாய. மொத்தம் கூட்டி கை வைக்க 2. சிவாய நம்ம எல்லாரும் நல்லா இருக்கும். நமச்சிவாய நமச்சிவாய. தாத்தா பொறுமையா பொறுமையா. 1 2 தாத்தா. சிவாய நம. நமச்சிவாய வாழ்க. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. போயிட்டாங்க போயிட்டாங்க. அழகா சூப்பரா ஓடி வரணுண்ணா. நமச்சிவாய். இல்ல இங்கதான் நின்று சாமி கும்பிட்டு பொறுமையா தான் போவோம். நீங்க பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நமச்சிவாய். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட சாமி. நன்றி சாமி. நல்லா இருக்கா சாமி? சரி சாப்பிட்டீங்கன்னா ஸ்வீட்டாக இருக்கு. வந்து ஆஞ்சநேயர் பிறந்த அதுக்காக தான் இனிப்பு. ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு தான். ஆஞ்சநேயர் ஜெயந்திக்கு வந்து எல்லாருமே ஆன்மீகத்தை வந்து சிறப்பா மதிக்கணும்னு. ஏன்னா ஆன்மீகத்துக்கு முதன்மையாக ஆஞ்சநேயர். அந்த ஆஞ்சநேயர் ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, 2 ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. தன்னுடைய முதலாளி ஓம் நம சிவாய. அவரையும் தன்னுடைய விஜயத்தை வச்சு ஆமா குழந்தை காமிச்சாரா? அவர் வந்து அவர் விஜயத்தை காமிக்கும் போது ராமர் என்னுடைய விஜயத்தை இருக்கிறார். ஆமா அவர் திறந்து காட்டாரு. அது திறந்து காட்டணும் ஐயா. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பக்தர். ஆமா உண்மைதான். அது பலசாலி வேற, மலையை தூக்குவாரு. ஆமா அவர் வந்து எதுக்காக மலை தூக்குறாங்கன்னா, ராவணேஸ்வரன் வந்து விஷபாலத்தை எழுதும்போது எல்லாம் மயக்கத்தில் விழுந்துடுறாங்க ராமர் படைகள்லாம். அவளை காப்பாற்றுவோம் என்ன செயல்படுறாரு. போய் சஞ்சீவ மூலிகை கொண்டாந்து காப்பாற்றலான்னு சொல்லும்போது சஞ்சீவ மூலிகை மலையே பேத்துக்கிட்டு வர்றாரு. அப்படிப்பட்ட பெரிய அதிசயம் வாய்ந்த மிகப்பெரிய ஆச்சரிய பகவான். அது எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஐயா. ஆமா ஆச்சரிய அருள் எல்லாரும் கிடைக்கணும். ஆன்மீகம் வளரணும். தெய்வீகம் எல்லாரும் மனசுலயும் இருக்கணும். நல்ல எண்ணங்கள் எல்லாருக்கும் இருக்கணும். நல்ல வார்த்தைகள் எல்லாரும் பேசணும் சாமி. அன்னதானம் அளிப்பவர்கள் நல்லா மிக மிக சிறப்பாக இருக்கணும் சாமி. சரிங்க சரிங்களா. நம்மள பத்திரமா போயிட்டாங்க. நமச்சிவாய். தாத்தா மோர்னு ஒருத்தர் கேட்பாரு. அவர் இல்லையா? இல்ல அவர் கேட்டா போயிட்டாங்க. ஒருத்தர் வரேன். शिवय अमृतगन्धुल अरुणाचला
शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल पुनये निमित्ताय अरुणाचल मन्नै तेरिगरुள் तुदिवो इदिवो उनगरुள் अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल पुनये माற்றி ஓடாதுலத்திலே உறுதியாயிருப்பாய் அருணாச்சல குருசுத்துளம்பிடாதுனை கண்டடங்கிட உன்னழகை காட்டருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சல இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உனக்கழகோ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல மைமுல கல்வர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சல ஒருவரம் உன்னை ஒழித்தவர் வருவார் சூரே இது அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சல காலம் இருந்து போல் கவர்ந்தனை விடாமல் கலந்தனோடிருப்பாய் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூர்ந்தருளாய் அருணாச்சல கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல